ரெமெடிஸ்ல எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது லேர்ன் பண்ணணும் அப்படின்னு? ஆக்சுவலி ஹோலிஸ்டிக் அப்ரோச்சா நான் போகணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஆல்ரெடி அக்குபஞ்சர் அண்ட் ஆல்சோ ப்ரானிக் ஹீலிங் இது கொடுக்கணுங்க. அப்போ வந்து ஐ சஜஸ்டட் ஃப்ளவர் ரெமெடி பற்றி படித்தேன். அது நல்லா இருந்ததுன்னு சொன்னனால தான் நான் இதுக்கு ஜாயின் பண்ணேன். ஓகே, சோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு ஃப்ளவர் ரெமெடிஸ், பட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இது கத்துக்க போறீங்க. ஆமா ஆமா ஆமா. வெரி குட், வெரி குட். Thank you so much, sir. Next, Aruna Ramachandran. Sujata ma'am, anybody who's interested to go next can go next. Hi ma'am, good morning ma'am. Yeah, good morning. என்னோட பேர் அருணா மேம். நான் கம்பம் அகாடமில வந்து அக்குப்ரெஷர் முடிச்சேன் மேம். ஓகே. தென் இப்ப கேரன் கியூர்ல டிசிஎம் பண்ணிட்டு இருக்கேன். வெரி குட். ஓகே. இப்பதான் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். தென் இப்ப இது மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறைய படிச்சதுல அதை நம்ம மைண்ட் ரிலேட்டடுக்கும் ட்ரீட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா நம்ம ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் இது ஃப்ளவர் மெடிசன் ஜாயின் பண்ணணும்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. வெரி குட், எக்ஸலென்ட். Thank you ma'am, welcome. Thank you ma'am. Next candidate. Ma'am, Balashandani. Bala. சரி நீ பேசு. மேடம், நான் சுஜாதா செந்தில். நான் ஒரு 9 இயர்ஸா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அக்குபஞ்சரிஸ்டா. டிப்ளமோ வந்து நான் பெங்களூர்லயே படித்தேன். எஸ்எம்எல் சார்ட்ட படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து வித்தி சார்ட்ட படித்தேன். பிசிஆர்க்கு எம்எம்ஆர்க்கு பண்ணேன். நான் பேசிக்கலி பூசா தெரபிஸ்ட். ஸோ என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா மைண்டை மாத்தாம உடம்ப ஹீல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனாலதான் வந்துட்டு மைண்டும் மனசும் மாறினாதான் உடம்பு வந்து ஹீல் ஆகும். ஸோ அதனால இதை படிக்கலாம் வந்திருக்கேன். Excellent, excellent. Thank you ma'am, welcome. Bala ma'am, Thank you. please, after your friend. Yeah. Good morning ma'am. Good morning to everybody. என்னோட பேர் பாலஷாமலா. நான் வந்து பாத்தீங்கன்னா தவம்ல அக்குபஞ்சர் டிப்ளமோ முடிச்சேன் மேடம், அக்குநிதி சார் கிட்ட. அதுக்கப்புறம் இப்போ வந்து மகேஷ் சார்ட்ட கேரன் கியூர்ல எம்அக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். வெரி குட். ப்ராக்டிஸ்ல இருக்கேன் மேடம். எல்லாரோடையும் நான் கோவிட் பண்றேன். மைண்டை நம்ம காம் பண்ணாதான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட குரூப்ல நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். எக்ஸலென்ட். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரி பார்ட்டிசிபென்ட்டுக்கு வந்து மைண்ட் தான் இம்பார்ட்டன்ட்ங்கிறது ஆல்ரெடி ரியலைஸ் ஆயிருக்கு. அதுக்கு ஒரு டூலா இந்த ஃப்ளவர் ரெமெடிஸ் இருக்கும் அப்படின்னு இதை சூஸ் பண்ணிருக்கீங்க. Yeah ma'am, excellent. Very good. Okay, thank you. Thank you ma'am, welcome. Mr. Karthik Dhanapal. Nirmala Ganeshan. மேம் வணக்கம் மேம். வணக்கம். என்னோட பேரு நிர்மலா தேவி மேம். ஓகே. ஓகே மேம், நான் டிராவலிங்ல கொஞ்சம் இருக்கேன் மேம். That's okay, no problem. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நாங்க ஆஃப்டர் தி செஷன் உங்களுக்கு ரெக்கார்டிங் ஷேர் பண்றோம், டோன்ட் வரி. ஓகே மேம். ஆக்சுவலி சொல்லுங்க மேம், உங்களை பத்தி சொல்லுங்க. என்னோட பெயர் நிர்மலா தேவி மேம். நானும் ஆக்சுவலி பாலா இருக்காங்க இல்லைங்களா, பாலஷாம்லா அவங்களோட ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் ஒரே டைம்ல தான் வந்துட்டு தவம் ரிசர்ச்ல வந்துட்டு அக்கனித்தி சார் கிட்ட படிச்சோம் மேம். இப்ப வந்துட்டு நான் மாஸ்டர்ஸ் இங்க பெங்களூர்ல முடிச்சிட்டேன் மேம். இப்பதான் லாஸ்ட் வீக்ல எக்ஸாம் இருந்தது மேம், முடிச்சிட்டேன். பாஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு இது சம்யுல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார் பேரு மேம், டாக்டர் பேரு, அவர்கிட்ட படிச்சேன் மேம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ளவர் மெடிசன் படிக்கணும்னு முன்னாடி இருந்து அது பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மேம். சோ அதனால நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ஜாயின் பண்ணிட்டேன் மேம். வெரி குட், எக்ஸலென்ட், வெல்கம் ஆன் போர்ட். Thank you ma'am. You can travel classes நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க, and ஏதாவது மிஸ் பண்ணீங்கனாலும் we can do the review, don't worry. Okay ma'am, thank you ma'am. Any other participants pending? Karthik sir available இருக்கீங்களா? Hello. Okay, fine. எல்லாருக்கும் ஸ்லைட் வந்து ஷேர் ஆகுதா? நீங்க என்னோட ஸ்லைட்ஸ் பார்க்க முடியுதா? ஷேர் ஆகுது. எஸ் மேம்.
ஓகே. ஸோ டு பிகின் வித் நம்மளோட ஃபர்ஸ்ட் கான்செப்டே என்னன்னா ஹீலிங் பியாண்ட் மைண்ட். ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே ப்ராக்டிசிங் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் ஆஃப் மெடிசன்ஸ் அண்ட் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அக்யூபங்க்சர் மாதிரி ஒரு காமன் கனெக்ஷன் இருக்குது நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி பேஸ்டு சிஸ்டம் பண்ணும்போது நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்க நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹீலிங் அப்படிங்கிறது இந்த மெடிசன் இல்லை இந்த மெடிக்கல் வேர்ல்டு அப்படிங்கிற நம்மளோட இந்த கன்வென்ஷனல் மெத்தடை தாண்டி இருக்கு. ஹீலிங் இஸ் பியாண்ட் மெடிசன். ஸோ பியாண்ட் மெடிசன் அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது தான் நீங்கள் எல்லாருமே இப்போ ஒரு காமன் ஃபினாமினா டச் பண்ணீங்க. தட் இஸ் ஒரு ஃபிசிக்கல் பாடியை ட்ரீட் பண்ணுறது மட்டும் கம்ப்ளீட் இல்லை, ஹோலிஸ்டிக் இல்லை, மைண்ட் தான் பிளேஸ் வைட்டல் ரோல் மேம். அதனால எங்களுக்கு ஒரு மைண்டை ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் வேணும், அதனால நாங்கள் ஃப்ளாரமெடிஸ் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க, விச் இஸ் அ எக்ஸலண்ட் ஆப்ஷன். ஸோ தட் மீன்ஸ் என்னன்னா நீங்கள் எல்லாருமே ஒரு லைக் மைண்டட் ஒரு எக்ஸாக்ட் வைப்ல இருக்கீங்க. நீங்கள் என்ன கற்றுக்க போறீங்க, அது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் ரோட் மேப்ல இருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதனோட ஒரு காமன் எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாட் இஸ் ஹெல்த்? நீங்கள் எல்லாருமே டாக்டர்ஸ், ஆல்ரெடி வந்து மெடிக்கல் ஃபீல்டில் பேஷண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஹெல்த்? ஆரோக்கியம்னா என்னன்னு நினைக்கிறீங்க? எனிபடி? ஹலோ, யூ கேன் ரெஸ்பான்ஸ், டாக் டு மீ. ஏன்னா இந்த கிளாஸ் வந்து ஹெல்த், வாட் இஸ் ஹெல்த்னா மேடம், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல உடலும் உள்ளமும் நலமா இருக்கும் போது நம்ம ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கும். வெரி குட். ஸோ உடலும் உள்ளமும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. எக்ஸலென்ட். ஓகே. ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வரதும் அதே கான்செப்ட் தான். ஈவன் பெரிய பெரிய லெஜெண்டரி ஆத்தர்ஸ் அண்ட் ஆரோக்கியத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், காமனான ஒரு விஷயம் என்னன்னா, ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் பாடியில் மட்டும் இல்லை, இந்த ஃபிசிக்கல் பிளெயினில் மட்டும் இல்லை, அதை தாண்டின ஒரு இடத்துல இருக்கு. ஸோ ஒரு ஆரோக்கியத்திற்கு உலக சுகாதார அமைப்பு WHO கொடுக்குற ஒரு டெஃபினிஷன் என்னன்னா, ஹெல்த் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் கம்ப்ளீட் ஃபிசிக்கல், மென்டல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங் அப்படின்னு சொன்னாங்க. 1980ஸ்க்கு அப்புறமா 90ஸ்க்கு அப்புறமா உலகத்துல மென்டல் ஹெல்த்ல ஏற்பட்ட இந்த பாதிப்பு, இப்போ கலை சார் சொன்ன மாதிரி உடலும் மனமும் ரொம்ப முக்கியம், உள்ளமும் முக்கியம், நம்மளோட தாட்ஸ், நம்மளோட எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். எண்ணமே வாழ்வு. பாசிட்டிவா நினைக்கிறவங்க பாசிட்டிவா இருக்காங்க, நெகட்டிவா நினைக்கிறவங்களுக்கு நோய்கள் நிறைய வருது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வர 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 இந்த ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இந்த ஆரோக்கியத்தோட இணைத்துக்கிட்டாங்க. ஆனா 5000 10,000 வருஷமாவே ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன், இப்போ நீங்கள் எல்லாம் டிசிஎம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த அக்யூபங்க்சர் மருத்துவத்தில் நம்ம உடல் நோய் வரத்துக்கான காரணங்கள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த உடல் மனம் ஆன்மா, மைண்ட் பாடி சோல் பற்றி பேசுகிறாங்க, ஹோலிஸ்டிக் அப்ரோச் பற்றி பேசுகிறாங்க, மனசுக்கான எமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ். நம்ம 5 எலிமெண்ட் பற்றி படிக்கும்போது கூட அந்த பஞ்சபூத தத்துவத்தில் நம்ம உடல் உறுப்புகளை மட்டும் பற்றி நம்ம படிக்காமல் ஒவ்வொரு உறுப்புக்கும் எமோஷ்னலாக என்ன கனெக்ஷன் இருக்கு, ஒருத்தருக்கு பயம்ங்கிற உணர்வு ஏற்பட்டால் எப்படி அது அவங்க கிட்னியோட தொடர்புடையதாக இருக்கு, ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி அவங்க லிவரை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம அக்யூபங்க்சர் மருத்துவத்திலேயே தெரிஞ்சுக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிறதுனால தான் நம்மளால வெறும் ஃபிசிக்கல் பாடியை தாண்டி அவங்களோட மைண்டையும் சேர்த்து ட்ரீட் பண்ண முடியுது. அக்கார்டிங் டு டாக்டர் வஹாப்ஸ், நம்ம ஆரோக்கியம்னா என்ன அப்படிங்கிறத இந்த அனுபவத்தில் நம்ம இந்த ஒரு கிளினிக்கல் ப்ராசஸில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஆரோக்கியம் ஹெல்த் அப்படிங்கிறது பேலன்ஸ், ஃப்ளோ ப்ளஸ் அவேர்னஸ் அப்படிங்கிற 3 ஸ்டேஜில் நடக்குது. ஒரு நோயாளி நம்ம கிட்ட வரும்போது அவங்களோட வைட்டல் எனர்ஜி இம்பேலன்ஸ்டாக வராங்க, இன் யாங் வந்து அவுட் ஆஃப் பேலன்ஸில் இருக்குது, அதனால முட்டி வலி இருக்குது, சியாட்டிக்கா இருக்குது, வேறு சில பிரச்சனைகள் இருக்குது, மைக்ரைன் இருக்குது, பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கான புள்ளிகளை நீங்கள் பயன்படுத்தும் போது, அக்யூபங்க்சர் பாயிண்ட்ஸ் போடும்போது, மலர் மருந்து கொடுக்கும்போது, ஹோமியோபதி கொடுக்கும்போது அவங்க உடலில் வைட்டல் எனர்ஜி, பிராணா, உயிர் சக்தியினுடைய ஒரு ஃப்ளோ ஏற்படுது. இந்த பேலன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ளோ ஏற்படும் போது, ஹெட் டு டோ அவங்க ஒரு அலைன்மெண்ட்குள்ள வரும்போது அவங்க அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு இடத்த அச்சீவ் பண்றாங்க. இது மூலமா மட்டும்தான் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிற நோயாளியை, ஒரு பேஷண்ட்டை நம்ம ஒரு ஆரோக்கியமான மனிதனா மாற்ற முடியும். ஹீலிங் பியாண்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெஸ்டோரிங் பேலன்ஸ், எனர்ஜி அண்ட் சோல் அப்படிங்கிற ஏரியாஸ் பற்றி பேசுகிறோம்.
டாக்டர் வஹாப்ஸ் அப்படிங்கிற ஆரோக்கியத்தோட இந்த இது வந்து ஊவியார் அப்படின்னு தெரிஞ்சாதான் உங்களால வந்து இன்னும் பிளண்டா புரிஞ்சுக்க முடியும். நான் வந்து 3rd ஜெனரேஷன் இன் ஹீலிங் சென்டர் ஆஃப் டாக்டர் வஹாப்ஸ். டாக்டர் வஹாப்ஸ் அப்படிங்கிறது பிராணிக் அக்யூபங்க்சர் அப்படிங்கிற ஒரு பிரைமரி சிஸ்டமை ப்ராக்டிஸ் பண்ற ஒரு மருத்துவமனை. அண்ட் இந்த மருத்துவமனை ஆரம்பிக்கப்படும் போது டாக்டர் வஹாப்ஸ் கிளினிக் ஹோமியோபதி சென்டரா என்னோட கிராண்ட்ஃபாதரால ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ மலர் மருத்துவமும் ஹோமியோபதியும் இந்த கிளினிக்கோட ரொம்ப பேஸ். அதுக்கப்புறம் 1980களில் தான் வந்து அக்யூபங்க்சர் மாதிரியான சைனீஸ் மெடிசன்ஸை வந்து இன்கார்பரேட் பண்ணி மருந்தில்லா மருத்துவங்கள் வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சாரு ப்ரொஃபஸர் டாக்டர் சலாவுதீன் அவர்கள், என்னோட ஃபாதர். இப்போ எங்களோட பீரியட்ல இந்த லெகசியை நாங்கள் கண்டினியூ பண்றோம். முதல்ல 1950ல என்னோட கிராண்ட்ஃபாதர் பீரியடால இந்த கிளினிக் ஆரம்பிக்கப்பட்டதுனால 2025ல நாங்கள் 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராசஸ்ல இந்த ஜேர்னில ஒரு நோயாளியை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எதை பார்க்குறோமோ அதை தான் வந்து நாங்கள் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்க போறோம் in this process. Just one second. Okay. ஸோ ஜெனரலி ஹார்ப்ஸ்ல வந்து காஸ்மெட்டிக் அக்யூபங்க்சர், பீடியாட்ரிக் அக்யூபங்க்சர், ஃபர்டிலிட்டி, ஜிரியாட்ரிக் இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலைசேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் வி ஹெல்ப் பீப்புள் வித் ட்ரஸ்ட். பொதுவாக ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு வரும்போது டாக்டர்ஸ் வந்து எலோபதியில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. ஒரு பாடியிலேயே வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டுக்கு மட்டும் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அக்யூபங்க்சர் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து இது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். உடலை வந்து ஒரு உடல், மனம், ஆன்மா அப்படிங்கிற 3 ஆஸ்பெக்டையும் சேர்த்து ஹோலிஸ்டிக்கா கியூர் பண்ற நம்ம ஒரு உடலை பகுதியா பிரிச்சு ஸ்பெஷலைசேஷன் பண்ண முடியாது. ஆனா நம்ம சென்டருக்குள்ள வர நோயாளிகளை கேட்டகரைஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கேர் கொடுக்க முடியும். அந்த கேரை தான் நம்ம இந்த ஸ்பெஷலைஸ்ட் பிங் அப்படிங்கிற பேர்ல பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க இந்த பர்டிகுலர் செஷனோட மெயின் கோர் ஃபோக்கஸ் என்னன்னா அட்வான்ஸ்ட் ஃப்ளவர் ரெமடிஸ், சைக்காலஜி அண்ட் கிளினிக்கல் ப்ராக்டிஸ். இதை வந்து நான் ஒரு எமோஷனல் ஆல்கமி அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் ஆல்கமி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு லெட்டை வந்து கோல்டா மாற்ற முடியும். ரசவாதம் அப்படின்னு சொல்றேன் இந்த ஆல்கமி ப்ராசஸ் மூலமா. இக்னரண்டா இருக்கிற ஒரு மனிதன் ஞானம் அடைஞ்சு அந்த விஸ்டம், அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கும் போது அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த மாதிரி உலகத்துல வந்து எல்லா மிக சிறந்த ஒரு விஷயமும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கிற விஷயமும் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து ஆல்கமி அப்படின்னு சொல்றோம். மலர் மருந்துகளுக்கு ஏன் நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது நம்ம பண்றது வந்து எலோபதி மருத்துவமா இருக்கட்டும், ஆயுர்வேதா, ஹோமியோ, சித்தா, எவ்ரி மருத்துவத்துக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா இந்த மலர் மருத்துவத்தோட கான்செப்ட் என்னன்னா, நம்மளோட மைண்ட் அண்ட் எமோஷன்ஸ் கரெக்டா கண்ட்ரோல்ல ஒரு அலைன்மெண்ட்ல இருந்தது அப்படின்னா, மனசுக்கும் சோலுக்கும் இடையில இருக்கிற போராட்டம் தான் வந்து மனித உடல்ல நோயா வருது. ஸோ ஒரு மனித உடலை குணப்படுத்தணும் அப்படின்னா இந்த மைண்டையும் சோலையும் பிரிட்ஜ் பண்ணணும் அப்படிங்கறதான் டாக்டர் எட்வர்டோட பாலிசி. சோஷியல் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு தேவைப்படுது. ஏன்னா வி ஆர் இந்த வேர்ல்ட். அங்க வந்து மாடர்ன் வேர்ல்ட்ல நம்ம வந்து ஒரு 15 செகண்ட்ஸ்க்குள்ள நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதை பயன்படுத்தணும், இல்லைன்னா பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாஸ்டஸ்ட் பீரியட்ல இருக்கும். ஆஸ் எ டாக்டர்ஸா நீங்க எல்லாரும் மெச்சூர்டா இருந்தாலுமே கூட உங்ககிட்ட சிகிச்சைக்காக வரக்கூடிய இந்த ஜெனரேஷன் கிட்ஸ், ஜென்சி, ஸோ ஜென் ஆல்ஃபா போன்ற இவங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும்னா, நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த விஷயத்துக்கான சோஷியல் ப்ரூஃப் என்ன, அதை ஒரு செலிபிரிட்டி ஃபாலோ பண்ணுறாங்களா, அந்த செலிபிரிட்டி நமக்கு தெரிஞ்சவங்களா பிடிச்சவங்களா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ மலர் மருத்துவம் வந்து யாராலெல்லாம் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே தினம் அவங்க வாழ்க்கைய ஹாப்பியா, ரெகுலேட்டடா, அலைன்டா வச்சுக்கிறதுக்கு மலர் மருந்து தான் பயன்படுத்துறேன் அப்படிங்கறத பல இடத்துல சொல்லியிருக்காங்க. இட் ஆல் ஸ்டார்டட் வித் பிரின்சஸ் டயானா. ஸோ பிரின்சஸ் டயானா வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு ஃப்ளைட் ஜேர்னியில் அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட்
ப்ரெஷர் இருக்கும்போது அவங்களுடைய அந்த தெரபிஸ்ட் வந்து அவங்களுக்கு மலர் மருந்துகள் பயன்படுத்தி அதில் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் இருந்து அதை அவங்க வெளியில் சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்கிலாண்டில் இந்த சிஸ்டம் ரொம்ப ஃபெமிலியராக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் யூகேல இந்த சிஸ்டம் ரொம்ப ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அந்த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் அந்த டெக்கேட்குள்ளே இது வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து எவ்ரிபடி யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது. எப்போவுமே யூகேல ஒரு விஷயம் யூஎஸ்ல ஒரு விஷயம் ஃபெமிலியராக இருந்துச்சுன்னா கிராஜுவலாக அது வந்து இந்தியாலையும் ஃபெமிலியரைஸ் ஆகும் இல்லையா? அதே கான்செப்டில் தான் இந்த மருத்துவம் இப்போ நம்ம ஊரில் ரீசன்ட் டைம்ஸில் ரொம்பவே ஃபெமிலியராக சோஷியல் மீடியாஸில் எது எடுத்தாலுமே வந்து மலர் மருந்து, மனசுக்கான மருந்து அப்படின்ற கான்செப்ட்ஸில் இதை பற்றி சொல்லிட்டே இருக்காங்க. பட் மலர் மருத்துவம் வந்து ஒரு நாள் ஒர்க் ஷாப்பில் ஒரு மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 39 மெடிசின்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ஒரு விதம். ஈவன் அந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு நாளில் 1 மணி நேரத்தில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாலும் இது ஒர்க் பண்ணும். ஆனால் எட்வர்ட் பேட்ச் இந்த மலர் மருத்துவத்தை உலகத்துக்கு எதுக்காக கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த பர்பஸ், எனக்கு அந்த சோல் பர்பஸ் தெரியணும், நான் மாஸ்டர் கிட்ட இருந்தே டைரக்டா லேர்ன் பண்ணணும், அவர் இதை எதுக்கு பயன்படுத்த சொன்னாரோ அதுக்கு இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஒர்க் ஷாப் நான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு சுஜாதா மேம். சுஜாதா மேம் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து மலர் மருத்துவம் மட்டும் தனியாக நீங்கள் கிளாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் கேட்டாங்க. ஸோ நான் அது ஒரு டிவைன் காலாக எடுத்துக்கிட்டேன். நம்ம சென்டரில் வந்து ப்ராப்பராக அக்யூபங்க்சர் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு சப்ஜெக்டாக நான் ரொம்ப வருஷமாக டீச் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதர் சென்டர்ஸில் அக்யூபங்க்சர் படித்தவங்களுக்கு கூட மலர் மருத்துவம் மட்டும் சொல்லி கொடுத்தாலே அவங்களோட சிஸ்டம் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு கால்காக தான் இந்த ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், அதாவது ஃப்ரம் ராயல்ட்டி, ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் டு செலிபிரிட்டி, ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ் எல்லாருமே, ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்க ஷூட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஒரு மாஸ் க்ரௌடை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு அவார்ட் ஷோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ரெஸ்கியூ ரெமெடி எடுத்துக்கிறேன். என்னோட மேக்கப் பேக்கில் வந்து ரெஸ்கியூ ரெமெடி இருக்கும். அது டங்கில் நான் ஒரு ட்ராப் போட்டால் தான் ஐ ஃபீல் நார்மல் அப்படின்னு பல இடங்களில் அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிறவர் 1886 1936 வரைக்கும் வாழ்ந்த ஒரு பாக்டீரியாலஜிஸ்ட், ஒரு டாக்டர். இவர் ஒரு பிசிஷியன். அடிப்படையில் இவர் ஒரு அலோபதி மருத்துவர். ஆனால் அலோபதி மருத்துவம் கற்றுக்கிட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மக்களை முழுமையாக குணப்படுத்த முடியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் ஹோமியோபதி மருத்துவம் கற்றுக்கிறாரு. கிட்டத்தட்ட 1900 லண்டனில் வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அவர் வந்து ஹார்லி ஸ்ட்ரீட் பிசிஷியன் அப்படின்னே அவரை கூப்பிடுவாங்க. பேஷண்ட்ஸ் அவரை ரொம்ப விரும்பினாங்க. காரணம் என்னன்னா அவர் வந்து சக்சஸ், ரெப்யூட்டேஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற 3 விஷயத்த ஃபாலோ பண்ணாரு. அவர்கிட்ட வரக்கூடிய நோயாளிகளோட கண்ணை பார்த்தே மருந்தை தாண்டி அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்க வந்து பயத்தில் இருக்காங்களா, ஹோப்லெஸ்னஸ்ல இருக்காங்களா, இல்லை தனிமையில் இருக்காங்களாங்கிறத கண்டுபிடிச்சி அதை அவரால் ட்ரீட் பண்ண முடிஞ்சுது. அது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஸாக இருந்துச்சு. எவ்ரிடே அவர் ரொம்ப பிஸியான ஒரு ப்ராக்டிஸில் இருக்கும்போது அட் த சேம் டைம் அவர் வந்து 7 நொசோட்ஸை வந்து ரிசர்ச் பண்ணி அந்த நோசோட்லேருந்து ஒரு 7 ஹோமியோபதி புது மருந்துகளை உருவாக்குனாரு. அண்ட் அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் ப்ராசஸில் அவர் இருக்கும்போது 43 வயசுல ஒரு நாள் அவரோட லேப்ல அவர் கொலாப்ஸ் ஆயிட்டாரு. அவரை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி செக் பண்ணும்போது தெரிஞ்சுது அவருக்கு டெர்மினல் கேன்சர் இருக்கு. அவரோட பாங்க்ரியாட்டிக் கேன்சரோட ஸ்டேஜ் வந்து ஹைலி அட்வான்ஸ்ட். இன்னும் ஒரு 3 மாசம் அவர் வந்து உயிரோடு இருந்தால் பெரிய விஷயம் அப்படின்னு அவரோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்ஸ் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டு அவரை வந்து பிரேக் எடுத்துக்கோ, இவ்வளோ நீ வந்து ஸ்ட்ரைன் பண்ணி ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் ஒரு விஷயத்த நம்புறாரு, என்னை வந்து உருவாக்குன அந்த பவர் என்னை வந்து ஹீல் பண்ணும், எனக்கு தனிப்பட்ட அதுக்கான ஒரு சிகிச்சையே தேவையில்லை, நான் வந்து கீமோதெரப்பியோ ரேடியேஷனோ அன்னைக்கு 19th செஞ்சுரியில் என்னென்ன கேன்சர் ட்ரீட்மெண்ட் அவைலபிளாக இருந்ததோ அது எதுவுமே நான் எடுத்துக்க மாட்டேன், என்னோட பாடியே என்னை ஹீல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே வேணாம் அப்படின்னு மறுத்துட்டு அவர் வந்து அவரோட இங்கிலாண்டில் சின்ன சின்ன கிராமங்களில் அவருக்கு இருந்த அந்த காட்டேஜஸ் மாதிரி இடங்கள்ல ரொம்ப நேச்சுரலான பிளேஸில், குறிப்பாக ஹில்ஸ் ஆஃப் வேல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த ஃபீல்டில், அந்த காடுகளில், அந்த ஃபாரஸ்டில், அந்த மலையில் வந்து போய் தங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட சிட்டி லைஃப், அந்த லேப், அந்த ரிசர்ச் எல்லாம் அப்படியே நிறுத்தி பாஸ் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் வந்து எவ்ரிடே காலையில வந்து பேர் ஃபுட்ல அங்க நடக்கிறது, அங்க இருக்கிற பூக்களை பார்த்து அதுல இருக்கிற பெட்டல்ஸ் எடுத்து டேஸ்ட் பண்றது, மெடிடேட் பண்றது, அங்க இருக்கிற வைப்ரேஷன் என்ன அப்படிங்கறத ஃபீல் பண்றது. அப்போ அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, மிமுலஸ் அப்படிங்கிற இந்த பூல வந்து பயத்தை கட்டுப்படுத்துற ஒரு தன்மை இருக்கு. அவருக்குள்ள இருக்கிற அந்த பயம் வந்து குறையறத அவர் உணர்ந்தாரு. அந்த எசன்ஸ் அவர் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. ஜென்ஷியன் அப்படிங்கிற பூ வந்து அவரோட டிஸ்கரேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அவருக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைச்சிது அந்த பூ எடுத்து ட்ரை பண்ணும்போது. அவருக்குள்ள இருந்த வெறுப்பு, கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், நமக்கே இந்த நோய் வந்துச்சு அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் அந்த ஹோலிங்கிற மலர் மாத்துச்சு. ஸ்டார் ஆஃப் பெத்லஹெம் வந்து அவருக்குள்ள இருந்த அந்த சோகத்துக்கு ஒரு விடை கொடுத்தது. அப்போ இந்த 2-3 மலர்கள்ல இவ்வளோ எஃபெக்ட் இருந்தது அப்படின்னா, இன்னும் இங்க இருக்கக்கூடிய மற்ற மலர்கள்ல என்ன எஃபெக்ட்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மருந்து அப்படின்னா அவரு ஃபைனலா 38 மருந்துகளை உருவாக்குனாரு. அந்த 38 மருந்துகள்ல இருக்கக்கூடிய 5 மருந்தை செலக்ட் பண்ணி ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு ஒரு எமர்ஜென்சிக்கான ஒரு காம்பினேஷனை டாக்டர் எட்வர்ட் பேட்சே உருவாக்குனாரு. அதுதான் 39th ரெமெடி, நம்ம ரெஸ்கியூ ரெமெடி அப்படின்னு மலர் மருந்துகள்ல சொல்றோம். இந்த 38 மருந்துகள் தாண்டி அதுல ஒரே ஒரு மருந்தை மட்டும் ராக் வாட்டர் அப்படிங்கிற ஒரு ஊற்று தண்ணியில இருந்து எடுத்தாரு. மற்ற 37மே மலர்கள்ல இருந்து எடுத்தாரு. அண்ட் ரொம்ப முக்கியமா 3 மாசம் மட்டுமே உயிரோட இருப்ப அப்படின்னு சொன்ன அந்த டயக்னோசிஸ, மெடிக்கல் டயக்னோசிஸ பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் 7 வருஷம் இல்ல, 12 வருஷம் இல்ல, 19 வருஷங்கள் அவர் அவ்வளோ ஆரோக்கியமா வாழ்ந்து அவருடைய பர்பஸ் ஆஃப் லைஃப், அவர் இந்த மலர் மருத்துவத்தை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக வந்தார் அப்படின்னா அந்த பர்பஸை முழுமையா செய்து அந்த மெடிசின்ஸை உருவாக்கி வச்சு தனக்குன்னு ஒரு டீம் ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்ணி டாக்டர் எட்வர்ட் பேட்ச் சொசைட்டி அப்படிங்கிறத உருவாக்குனதுக்கு அப்புறமா ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப சாதாரணமா, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மரணம் தான் அவரோட மரணம். எந்த நோயினாலேயோ, ட்ரீட்மெண்ட்னாலேயோ, ஹாஸ்பிட்டல்லையோ அவரோட உயிர் வந்து பிரியல. ஸோ இது ஒரு மேஜர் எக்ஸாம்பிள். மனசை மைண்ட்ஃபுல்னஸ் மூலமா மனதை கட்டுப்படுத்தி அவரோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை அலைன் பண்ண ஒருத்தர் எப்படி ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா 19 வருஷம் ஆரோக்கியமா வாழ்ந்தாரு. அப்ப அவர் உடம்புல இருந்த டெர்மினலி இல் ஸ்டேட், இன்னும் 3 மாசம் மட்டுமே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய அந்த பேங்க்ரியாஸ் எப்படி திரும்ப உருவாச்சு? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் மாடர்ன் சயின்ஸ்ல பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஸ்டீவ் ஜாப்ஸை விட உங்களுக்கு வேற ஒரு உதாரணம் தேவையில்லை. ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்த கேன்சர் வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சர். அவரோட டிட்டோரியேஷன் எப்படி இருந்தது? அவர்கிட்ட இல்லாத பணமா? அவரால் வந்து வேர்ல்டில் இருந்த எல்லா பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டையும், பெஸ்ட் டாக்டர்ஸையும், பெஸ்ட் சர்ஜனையும் ஹையர் பண்ண முடியும். அவருக்குன்னு அவர் நினச்ச ஒரு ஹாஸ்பிட்டலே பில்ட் பண்ண முடியும். ஸோ ஃபிசிக்கல் பாடியில் மட்டுமே செய்யக்கூடிய சிகிச்சை வந்து ரொம்ப லிமிட்டட். அதை தாண்டி மைண்டை அலைன் பண்ணுறவங்களால மட்டும்தான் பியாண்ட் ஹீலிங், பியாண்ட் மைண்ட், பியாண்ட் சயின்ஸ், பியாண்ட் மெடிசின் தன்னை ஹீல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உதாரணமே போதுமானது. ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் டாக்டர் எட்வர்ட் பேட்சோட பயணத்தில் அவர் கொடுத்த இந்த மெடிசின்ஸ் தான் நம்ம வந்து பேட்ச் சொசைட்டிலேருந்து கலெக்ட் பண்ணுறோம். டிசீஸை வந்து இன் எசன்ஸ் ரிசல்ட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் சோல் அண்ட் மைண்ட் அண்ட் இட் வில் நெவர் பி எராடிகேட்டட் எக்ஸப்ட் பை ஸ்பிரிச்சுவல் அண்ட் மென்டல் எஃபர்ட்ஸ் அப்படின்றாரு. ஒரு நோய் ஒரு மனிதனுக்கு குணமாகணும் அப்படின்னாலே அவர் வந்து அந்த ஆன்மீக தன்னோட மனசை வந்து ஒருங்கிணைப்படுத்துற அந்த நிலைக்கு வந்தா மட்டும்தான் அந்த பேஷண்ட்டை நம்ம முழுமையாக குணப்படுத்த முடியும். ஸோ அவர் ரிசர்ச் பண்ணி இந்த மருந்துகளை உருவாக்கும் போது தங்கின அவரோட வீடை வந்து இன்னைக்கும் பேட்ச் சொசைட்டியில பாதுகாக்கிறாங்க. அவர் உருவாக்கின மருந்துகள், அந்த ஃபார்முலாஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஸ்டில் இங்கே வந்து பாதுகாக்கப்படுது. ஸோ நீங்கள் கூட வந்து இங்கிலாண்டில் அந்த வில்லேஜஸ்க்கு விசிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த சொசைட்டியை நம்ம விசிட் பண்ணலாம். ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடி நேரில் போய் அங்கே விசிட் பண்ணலாம். சம்டைம்ஸ் அங்கே வந்து ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும். ஸோ அந்த ஒர்க் ஷாப்ஸ்லையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன் வந்து மலர் மருந்துகள் பயன்படுத்தும் போது நான் ஆல்வேஸ் சுஜாதா மேம்க்கெல்லாம் கூட தெரியும், பிகாஸ் நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன் இந்தியாவில் இருக்கிற இந்த மெடிசன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து யூகேல இருக்கிற ஒரிஜினல் மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. பிகாஸ் இந்த மருந்துகள் வெறும் எசன்ஸில் ஒர்க் ஆகலை. இது வந்து பியூரா பண்ணால் மட்டும் போதாது, இதில் ஒரு வைப்ரேஷன் கேரி ஆகுது. ஸோ எய்தர் இந்தியாவில் பண்ணக்கூடிய மருந்துகளுக்கு ரா மெட்டீரியல், ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச இந்த பூக்கள் எல்லாமே இங்கிலாண்டில், லண்டனில், வெயில்ஸில் அங்கே இருக்கிற மலைப்பகுதியில், காடுகளில் மட்டுமே பூக்கிற பூக்களாக இருக்குது. ஸோ அப்போ எய்தர் அங்கேருந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து ட்ரை பண்ணி அந்த ட்ரைடு ஃப்ளவர் இங்கே வந்து அதில் இங்கே மருந்து செய்யணும். அப்படி இல்லைன்னா அங்கேருந்து கான்சென்ட்ரேட்டட் வேர்ஷனை வாங்கி இங்கே டைல்யூட் பண்ணணும்.
பட் இந்தியாவில் வாங்கக்கூடிய மலர் மருந்துகளும் டெஃபினட்டாக ஒர்க் பண்ணுது. ஏன்னா பல கிளினிக்கல் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ்க்காக நாங்கள் அதையும் வாங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். பட் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரிஜினல் எசன்ஸில் மட்டும்தான் அந்த ஒரு கம்ப்ளீட் ஒரு டெஃபினட் ரிசல்ட்டை நம்ம ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியுது. மலர் மருந்துகள் வந்து நம்மளோட எமோஷன்ஸையும் தாட்ஸையும் ஹீல் பண்ணுது. எமோஷன்ஸ் அப்படிங்கிறதும் தாட்ஸுங்கிறதும் நம்ம மைண்டோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் மைண்டுங்கிறது நம்ம சோலோட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ சோல் ஹீலிங் அப்படிங்கிறதே நீங்கள் மலர் மருந்து ஒருத்தருக்கு கொடுக்கும்போது இட் இஸ் பாசிபிள். மைண்ட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் இன் ஹீலிங். மைண்ட் கமாண்ட்ஸ் த பாடி இஸ் த செகண்ட் மைண்ட். இப்போ நம்ம மனசுல நினைக்கிற எல்லா விஷயங்களையுமே வந்து நம்மளோட உடம்பு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யும். அப்போ நீங்க மனசை ட்ரைன் பண்ணி எனக்கு நோயே இல்லை, நான் ஆரோக்கியமா இருக்கேன், நான் 100 வயசுக்கு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிப்பீட்டேட்டிவா நீங்க சொல்ல வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல நீங்க ரோபோட்டிக்கா சொல்லுவீங்க, நம்ப மாட்டீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்க மைண்ட் அதை நம்ப ஆரம்பிக்கும். உங்க மைண்ட் அதை நம்பிடுச்சுன்னா உங்க பாடி அதுக்கு கோஆப்ரேட் பண்ணும். இதுக்கு thousands of examples இருக்கு. So the mind is the gateway between soul and body. And the mind creates the inner climate for healing. இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒரு விஷயம் பண்ணும்போது அது அவங்களுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்னா அந்த நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மனசு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நான் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். உங்க புக் பென் எல்லாம் கீழே வச்சிடுங்க. Everybody can switch on the camera. Mind is very important in the journey la அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். So far can you all follow me? ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கா? Any feedbacks? Yes ma'am. Clear. Yes ma'am. Clear-ஆ Yes, இருக்கு. clear ஆ இருக்கு. So just கிளியரா இருக்கு மேம். okay, very comfortably sit. உங்களோட புக் பென்லாம் கீழே வச்சிருங்க. Close your eyes. Take a deep breath. Inhale and exhale. Inhale through your nose and exhale through your mouth. Inhale and exhale. Continue relaxing. Be comfortable in the posture. Feel the surface beneath you. Relax your shoulders. Unclench your jaws. Relax your body. Take a deep breath. Now, கண்ணை மூடிட்டு ஒரு லெமனை விஷுவலைஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு அழகான ஃப்ரெஷ்ஷான ஒரு லெமன், ஒரு நல்ல எலுமிச்சை பழத்தை இமேஜின் பண்ணுங்க. Take a deep breath. Imagine உங்களோட வலது கையில, உங்களோட ரைட் ஹேண்ட்ல நல்ல பிரைட் எல்லோல ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தை கையில வச்சிருக்கீங்க. அந்த ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அந்த பழத்தை தொட்டு பார்க்கும்போது இட் இஸ் வெரி கூல், சாஃப்ட். இமேஜின் இந்த பழத்தை இப்போ நீங்க ரெண்டா கட் பண்றீங்க. ஓகே, கட் பண்ணும்போது அது ஒரு ஃப்ரெஷ் லெமன் அப்படிங்கிறதுனால அதோட ஜூசஸ் வந்து ட்ரிப் ஆகுது. இப்போ அதை உங்க மூக்கு கிட்ட கொண்டு வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்க. ஸ்மெல் த லெமன். அந்த லெமனோட சிட்ரஸ் சென்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஓகே, நவ் இந்த லெமனை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க. அந்த சோர்னஸ் உங்க டங்ல டச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் இருக்கு. Slowly open your eyes and share your experiences. மேம், நீங்க லெமன் சொல்லும் போதே எனக்கு சலைவா. ஓகே, ஸோ உங்களுக்கு லெமன் ஜூஸ் ரொம்ப பிடிக்கும் அப்போ. வெரி குட். ஸோ எல்லாருக்குமே வந்து லெமனோட ஸ்மெல், ஃப்ளேவர், அந்த சிட்ரஸ், டேஸ்ட் இதெல்லாம் வந்து பண்ண முடிஞ்சுதா?
எஸ் மேம். எஸ். Everybody ஸ்மெல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸ்மெல் பண்ண முடிஞ்சிச்சு. see this எஸ் மேம். is ஸ்பெல் yes sir Kalai sir tell me sir ஸ்பெல் பண்ண முடிஞ்சது மேம். ஸ்பெல் நல்லா அந்த ஸ்மெல் பண்ண முடிஞ்சது வெரி குட் சென்சேஷன் அது வந்து எனக்கு வந்தது ஓகே எக்ஸலென்ட் see உங்க கையில யாரோட கையிலயுமே லெமன் இல்ல மைண்ட் இஸ் such a powerful tool நீங்க எதை வேணா விஷுவலைஸ் பண்ண முடியும் எதை வேணா உருவாக்க முடியும் அதுக்கு இது ஒரு வெரி வெரி டைனியஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க லெமன் மட்டும் இல்லை நான் வேர்ல்டுல இருக்கிற எந்த விஷயத்த சொன்னாலும் உங்களால் அதை விஷுவலைஸ் பண்ணி உருவகப்படுத்த முடியும் ரெண்டு விதமான பீப்புள் இருப்பாங்க மக்கள் வந்து எய்தர் ரைட் பிரைண்டடாக இருப்பாங்க இல்லைனா லெஃப்ட் பிரைண்டடாக இருப்பாங்க பட் மோஸ்ட்லி நம்மள மாதிரி இந்த ஆர்ட் அண்ட் சயின்ஸை விரும்புகிறவங்க எல்லாரும் ரைட் டாமினன்ட் பீப்புளாக இருப்பாங்க பட் இதில் என்னன்னா ஒருத்தரால் ரொம்ப நல்லா விஷுவலைஸ் பண்ண முடியும் ஒருத்தரால் விஷுவலைஸ் பண்ண முடியாது அவங்க ரொம்ப லாஜிக்கல் திங்கிங்காக இருக்காங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இமேஜின் பண்ணிக்கலாம் ஸோ இமேஜின் பண்ண பண்ண ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த விஷுவலைசேஷன் அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் அப் ஆகும் நம்ம பர்பஸ் என்னன்னா உங்க கையில லெமனே இல்லாம உங்களால லெமனை ஃபீல் பண்ண முடிஞ்சது தட் இஸ் த பவர் ஆஃப் யுவர் மைண்ட் அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட பேசணும் தட் இஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டி இன்னைக்கு உலகமே இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டியை வச்சு தான் இயங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இன்னொரு 2-3 வருஷத்துல நான் சொல்றது வந்து ஒருவேளை அதிகமாக கூட இருக்கலாம் பிகாஸ் இன்னொரு 20 வருஷத்துக்கு அப்புறம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்ச பல விஷயங்களை இப்போ வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக் கார்ஸ்ல இருந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ மலர் மருத்துவம் வந்து நம்மளோட இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிறத இணையும் போது எமோஷ்னலாக நம்ம ஒரு மனிதரை ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் ஒருத்தர் வந்து அடிக்ஷன்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஃபார் அன் எக்ஸாம்பிள் அவர் வந்து ஸ்மோக் பண்றாரு அண்ட் ஹீ இஸ் ஸ்மோக்கிங் ஃபார் சம் 30 years 40 years அவரால் வந்து 30-40 வருஷமா பிடிக்கிற சிகரெட்டை விட்டுட்டு இருக்கவே முடியாது பிகாஸ் அது பாசிபிளே இல்லை மாடர்ன் மெடிசன் கூட அந்த மாதிரி ஒரு நபரை வந்து ஸ்மோக்கிங்கை சடனாக நிறுத்திடாதீங்க டாப்பா டவுன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க பிகாஸ் ஒரு பழகின விஷயம் இல்லாம போகும்போது அதை உங்க மனசும் உங்க பிரைனும் உங்க பாடியும் அக்செப்ட் பண்ணாது அப்படிங்கிறதுனால பட் மலர் மருத்துவம் மூலமா அது கூட பாசிபிள் ஏன் அது கூட பாசிபிள் அப்படின்னு சொன்னா இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த கடவுள் படைக்கும் போதே படைச்சிருக்காரு இதை பத்தி சயின்ஸ் ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனாலதான் மனித மூளை இந்த வயசு வரைக்கும் வளரும் அதுக்கப்புறம் வளர்ந்துருச்சுன்னா நம்ம அதை மாத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு இக்னரன்ஸ்ல நம்ம நிறைய பேர் இருந்தோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒரு விஷயமே இல்லை உங்க நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம உருவாக்க முடியும் அது பிரெயினோட சூப்பர் பவர் ஸோ நியூரோபிளாஸ்டிசிட்டினா என்ன ரீவயர் ரீஷேப் அண்ட் ரீபில்ட் நீங்க பல வருஷமா செய்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த உங்களால மாத்தி ரீப்ரோக்ராம் பண்ண முடியும் அண்ட் தட் இஸ் வெரி மச் பாசிபிள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாருமே உங்களோட நோட் அண்ட் பென் எடுத்துக்கோங்க கேமராஸ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ உங்க நோட் அண்ட் பென்ல உங்களோட ரைட் ஹேண்ட்ல உங்களோட பேர் எழுதுங்க எழுதிட்டீங்கன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட் ஓகே இப்போ அதே பென்னை லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சு உங்களோட நான் டாமினன்ட் ஹேண்டை பிடிச்சு அதே பேரை எழுதுங்க ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து ரைட் ஹேண்ட்ல உங்களோட நோட் புக்ல உங்களோட பேரை எழுதுங்க ஆர் உங்களோட டாமினன்ட் ஹேண்ட் எதுவும் அந்த ஹேண்ட்ல உங்களோட பேரை எழுதுங்க எழுதி முடிச்ச உடனே உங்களோட அதர் ஹேண்ட் தட் இஸ் நான் டாமினன்ட் ஹேண்ட் நீங்க யூஸ்வலா எழுதுறதுக்கு பயன்படுத்தாத ஒரு கை எடுத்து அதே பேரை திருப்பி எழுதுங்க என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றத சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க நான் ரைட் ஹேண்ட்ல எழுதும்போது நல்லா நீட்டா இருந்தது லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதும்போது டாக்டர் கையெழுத்து மாதிரி இருந்தது டாக்டர் கையெழுத்து மாதிரி தான் இருந்தது ரொம்ப ஒஸ்டா இல்ல சூப்பர் இப்போ சார் சொன்ன மாதிரி ரைட் ஹேண்ட் வந்து நீங்க ஆல்ரெடி எழுதி பழகிட்டீங்க ஸோ பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பி வரைக்கும் நீங்க போற இந்த ரூட் வந்து பிரைன்ல ரிப்பீட்டடா யூஸ் பண்ணி அந்த ரோட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வைடா ப்ராடரா இருக்கு ஸோ எழுதுறதுல உங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆனா புதுசா கையில
நான் டாமினண்டா பண்ணும்போது உங்களால பண்ண முடியாம இல்ல, பண்ண முடியும். பட் அது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோல பண்ண முடியாது. பட் இப்போ எவ்ரி டே ஒரு 10 டைம்ஸ் உங்க பேரை ஃபார் நெக்ஸ்ட் 90 டேஸ்க்கு எழுதுனீங்கன்னா உங்க ரைட் ஹேண்டை விட பெட்டரா எழுதலாம், உங்க ரைட் ஹேண்ட் ஈக்குவலா எழுதலாம். எழுத முடியும். Yes, ma'am. Is it possible? எழுத முடியும் Yes, ma'am. எழுத முடியும். பண்ண முடியும். It's possible. Okay. So the next exercise, இந்த எக்ஸசைஸ் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே ஸ்லைட்லி உங்களோட பொசிஷன்ல இருந்து எழுந்து நிக்கணும். ஓகே, ஸோ எழுந்து ஸ்ட்ரைட்டா நின்னுட்டு உங்களோட ஹேண்ட்ஸை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. உங்க பாடியை ட்விஸ்ட் பண்ணாம உங்களால இந்த ரைட் ஹேண்டை எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுது அப்படிங்கறத செக் பண்ணுங்க. போத் தி சைட்ஸ். ஓகே, பேக்ல இப்படி எடுத்துட்டு போங்க ரைட் ஹேண்டை. ஓகே, உங்களோட ரைட் ஹேண்டை உங்களோட பாடியோட ஸ்ட்ரைட் லைன்ல நிக்க வைங்க. அதை ரைட் சைடு எடுத்துட்டு போங்க. எவ்வளோ தூரம் உங்களோட உங்க பாடியை டேர்ன் பண்ணாம கையை மட்டும் ரீச் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ லெவல் இருக்கோ அவ்வளோதான், ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். அண்ட் அதை ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்து செக் பண்ணுங்க. ஓகே, இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சீட்ஸ்ல உட்காந்துடலாம். உட்காந்துட்டீங்களா? சிட் கம்ஃபர்டபிளி. இப்போ நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போறோம்னா உங்களோட ஹேண்ட் எந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே, தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா யூ கேன் சிட் இன் தி சேர். கம்ஃபர்டபிளா உட்கார்ந்துடுங்க பொசிஷன்ல. ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா உங்க பிசிக்கல் பாடியை யூஸ் பண்ணாம ஒரு காமான மெடிடேட்டிவ் போஸ்ட்ல நீங்க உட்கார்ந்துட்டு மென்டலி உங்க மைண்டை மட்டும் பயன்படுத்தி உங்க கைகளை நம்ம எக்ஸசைஸ் பண்ண போறோம். இப்போ நீங்க எப்படி பண்ணீங்களோ இதே மாதிரி நம்ம 10 டைம்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை மூடிக்கோங்க, கைகளை அசைக்க வேணாம், ரொம்ப கம்ஃபர்டபுளான போஸ்டர்ல இருங்க. டேக் a deep breath. Inhale, hold and exhale. Inhale, hold and exhale. Okay, mentally உங்க கைகளை ட்விஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ரைட் ஹேண்டை வெளியில தூக்கி உங்க உடம்புக்கு நேரா வச்சுட்டு ரைட் சைடு மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் கொண்டு போக முடியுதோ கொண்டு போங்க. திரும்ப ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போங்க. அதுக்கப்புறம் அந்த கையை கீழே வைக்கலாம். Do it for the first time. Take a deep breath. Do it for the second time. Inhale, exhale, third time, fourth time. Inhale, exhale, fifth time. Inhale, exhale, sixth time, seventh time, eighth time, ninth time, and 10th, the final time. Inhale the energy, exhale all your stress. Inhale, exhale normally. Now open your eyes and எழுந்து நின்று உங்களோட கையை எவ்வளவு தூரம் மூவ் பண்ண முடியுதுன்னு செக் பண்ணுங்க. Compare with the previous time. Once you have done, நீங்க கேமராஸ் ஆன் பண்ணி எனக்கு உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். Yes, ma'am. மேம் ஃபர்ஸ்ட் பண்ணதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்துட்டு பண்ண முடியுது. மீன்ஸ் அந்த பேக்ல லெவல் கொண்டு வந்து போகணும். ரீச் பண்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கு. எக்ஸலென்ட் மேம். எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? ஒரு ஒரு 1/2 ஃபீட் இருக்குங்க. 1/2 feet இருக்கும். எக்ஸலென்ட். ஸோ நம்ம பிசிக்கல் பாடியில ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம், அதுதான் நம்மளோட லிமிடேஷன்.
நம்ம அந்த லிமிட்டை புஷ் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்கல் பாடியவே நம்ம யூஸ் பண்ணி எக்ஸசைஸை பண்ணி நம்ம பழகி அந்த ரீச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அண்ட் இட் டேக்ஸ் டைம். இட் இஸ் அ ப்ராசஸ். நம்ம ஜிம்முக்கு போகிற மாதிரி யோகா பண்ணுற மாதிரி அது ஒரே நாளில் நடக்காது. ஆனால் மைண்ட் பாடி கனெக்ஷன்னு சொன்னோம், பாடியை செகண்ட் மைண்டுன்னு சொன்னோம். மைண்டில் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் மட்டும்தான் பண்ணீங்க. ஃபிசிக்கலாக உங்கள் கைகளை நீங்கள் அசைக்கவே இல்லை. ஆனால் உங்களோட லிமிட்ஸ் வந்து எக்ஸ்டர்ன் ஆயிருக்கு. இந்த சிமிலர் ரிசல்ட் எல்லாருக்கும் இருந்திருக்கா இல்லை டிஃப்ரெண்ட் ரிசல்ட்ஸ் இருக்கா டாக்டர்ஸ்? எஸ் மேடம், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு மேம். எல்லாருக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கா? காமனா அருணா மேம், பாலா மேம்? எஸ் மேம் ஸ்லைட் கொஞ்சம் பிசிக்கலா பண்றதுக்கும். This is the power of neuroplasticity. Just like that, எந்த ஒரு புது விஷயத்தை வேணாலும் நீங்க மைண்டை பயன்படுத்தி ரீவயர் பண்ணி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி ரீஅஃபார்ம் பண்ண முடியும். பேஷண்ட் வந்து ஐம் நாட் குட் எனஃப்னு நினைக்கிறாங்க, கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்காங்க, இன்டர்வியூ போக மாட்டேங்கிறாங்க, ஆனால் நல்லா படிக்கிறாங்க, நல்ல திறமையோடு இருக்காங்க, அவங்க கெப்பாசிட்டிக்கு அவங்களால ஒரு 5 lakh ஜாபை ஹோல்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு 50,000 rupees ஜாப்ல இருந்துட்டு அவங்க மாறவே மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் மலர் மருத்துவம் வச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ப்ரெக்னென்ட் ஆன ஒரு லேடிக்கு ப்ரெக்னன்சி, பர்த், டெலிவரி ப்ராசஸில் இருக்கிற பயத்தை போக்கி அந்த ப்ரெக்னன்சியை ஒரு ஹாப்பி ப்ரெக்னன்சியாக டெலிவரியாக உங்களால் மாற்ற முடியும். புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எங்கேஜ் ஆகிருக்கிற ஒரு மென் அண்ட் உமனுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய இன்செக்யூரிட்டிஸை நீங்கள் சார்ட் பண்ண முடியும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ப்ராப்ளமை சார்ட் பண்ண முடியும். ரிலேஷன்ஷிப்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் ஒரு எதிர்பாராத விதமாக ஒருத்தர் டிவோர்ஸை கோ த்ரூ பண்ணுறாருன்னா அந்த ப்ரெஷர்லேருந்து அவரை நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இடத்த வந்து பெட்டராக அவரால் ஹேண்டில் பண்ண வைக்க முடியும். பிகாஸ் அவர் அந்த ப்ராசஸ்குள்ளே இருக்கும்போது மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பார். அண்ட் ஒரு குழந்தை புதுசாக ஒரு ஸ்கூலுக்கு போகிறா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அட்மாஸ்பியர் என்விரான்மெண்ட் மாறி இருக்கு. புதுசாக கல்யாணமாகி ஒரு வீட்டுக்கு போகிற பெண், புதுசாக ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி, இந்த மாதிரி என்விரான்மெண்டல் அடாப்டபிலிட்டிக்கு நம்ம இதை பயன்படுத்த முடியும். டி அடிக்ஷன் அப்படின்னா இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் அண்ட் பேட் ஹேபிட்ஸ். இட் இஸ் ஆல்சோ அபவுட் தி என்விரான்மெண்ட். புது ஊருக்கு போகிறோம், புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இல்லை ஒரு பிரச்சனையில இருந்து நார்மல் லைஃபுக்கு வரும்போது அந்த பிரச்சனையை விட்டு நார்மல் ஆகிறதுக்கு கூட ஒரு டிரான்சிஷன் தேவைப்படும். அந்த டிரான்சிஷனுக்கு நமக்கு மலர் மருந்து யூஸ் ஆகுது. எக்ஸாமினேஷன் ஃபியர், எக்ஸாம் இருக்கு, நல்லா படிச்சிருப்பாங்க, பட் அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு மலர் மருந்து ப்ளே ஆகுது. உங்ககிட்ட ஒரு அக்யூபங்க்சர் மாதிரி ஒரு எனர்ஜி சிகிச்சைக்கு வரும்போது எவ்வளவோ பார்த்துட்டு இதையும் பார்த்துடலான்னு வந்தேன் அப்படின்னு விரக்தியில் ஒருத்தர் வந்தால் அதுக்கு உங்களால் ஒரு மலர் மருந்து கொடுத்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அதுக்கு மேலே உங்களோட சிகிச்சையை கொடுத்து உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பேசுகிற அந்த கன்சல்டேஷன், அவங்கள கன்வின்ஸ் பண்ணுற டைம் உங்களுக்கு குறையும். பட் அட் த சேம் டைம் அவங்களுக்குள்ள வேறு மாதிரியான ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ மலர் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதே ஒரு பிளஸ்ஸிங். நீங்கள் எல்லாருமே யூனிவர்ஸ்க்கு கிராட்டிடியூடோட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு டூல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் யாருமே இனிமேல் ஆர்டினரி ஹீலர்ஸோ ஆர்டினரி தெரபிஸ்டோ கிடையாது. பிகாஸ் நீங்கள் எல்லாருமே டிவைன் டூல் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அந்த பாசிட்டிவ் எஃபெக்டை கொடுக்குற ஒரு ஹையரார்க்கியில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த கிளாஸில் என்னென்னா, உங்களெல்லாம் நீங்கள் செல்ஃபாக டயக்னோஸ் பண்ணி எப்படி உங்களை ஹீல் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு காம்பினேஷன் நீங்கள் எடுத்து நீங்கள் 100% பாசிட்டிவாக மாறுறதுங்கிறது தான் என்னோட ஃபஸ்ட்டு சாப்டர். அடுத்தவங்களுக்கு நம்ம ஃப்ளவர் ரெமெடி சஜஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இதை பற்றி அதுக்கப்புறம் நீங்கள் போய் ரெக்கமெண்ட் பண்ண வேணாம். நீங்கள் சொல்லாமலே இந்த பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஐ ஹோப் நீங்களும் அந்த ஐடியாவுக்கு வந்து லைக் எக்ஸைட்டடாக க்யூரியஸாக ஒத்துப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிகின் உங்களுக்கு செல்ஃபாக ஒரு காம்பினேஷன், செல்ஃப் டயக்னோசிஸ், அந்த மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும். நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எந்த டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து வந்தாலும், டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல்லேருந்து வந்திருந்தாலும், டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்லேருந்து வந்திருந்தாலும் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது. So when I say neuroplasticity அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு மொத்தமே தேவைப்படுற சயின்டிஃபிக் பீரியட் என்ன தெரியுமா? நம்ம ஒரு டிசீஸை பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியுமா? என்கிட்ட மோஸ்ட்லி எல்லா அக்யூபங்க்சர் டாக்டர்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ இந்த மாதிரி பிகினிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கோ இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நான் ஒரு பேஷண்ட்டை சம்டைம்ஸ் க்யூர் பண்ணிடுறேன் டாக்டர், அவங்க நல்லா ஆயிடுறாங்க,
பட் ஒரு பீரியடுக்கு அப்புறம் திரும்ப ரெக்கர் ஆயிடுது. திரும்பவும் என்கிட்ட அவங்க அதே பிரச்சனைக்கு வராங்க. அப்ப இது என் மேல தப்பா இல்ல அந்த பேஷண்ட் மேல தப்பா, அவங்க அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலையா, இந்த மாதிரி டவுட்ஸ் உங்க யாருக்காவது இருந்திருக்கா? ஒரு காம்ப்ளிகேட்டடான பிரச்சனையை நீங்க கியூர் பண்ணிட்டீங்க, பட் நீங்க கியூர் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த பேஷண்ட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளமோடவே உங்ககிட்ட வந்திருக்காங்களா? லைக் ஒரு ஷோல்டர் பெயின், ஒரு சியாட்டிகா, அந்த மாதிரி ரிப்பிட்டேஷன்ஸ் பார்த்துருக்கீங்களா உங்களோட ப்ராக்டிஸ்ல? பார்த்திருக்கோங்க. பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல, நம்ம எல்லாம் கரெக்டாக பண்ணி கூட ஏன் அவங்களுக்கு அது ரிப்பீட் ஆச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சிருக்கேன். ஓகே. இது ஏன் அப்படின்னா, நம்மளால ஒரு நோயை பெர்மனெண்ட்டா குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது உங்களோட கேள்வி. எஸ், இட் இஸ் 100% பாசிபிள். நம்மளால ஒரு நோயிலிருந்து ஒரு நோயாளியை பெர்மனெண்ட்டா கியூர் பண்ண முடியும், ஹீல் பண்ண முடியும். We are just the tools. The healing is almighty. The healing is divine. பட் அந்த சேலஞ்ச் என்னன்னா கன்சிஸ்டன்சி தான். நம்ம ஒரு 21 days ஒரு விஷயத்த பண்ணோம்னா, மேம் நீங்க மியூட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. நீங்க வந்து 21 டேஸ் 21 நாள் ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேபிட் வரும். ஓகே, 66 நாள் நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீவயர் ஆகும். 90 நாள் நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு நியூ வெர்ஷன், ஒரு நியூ ஐடென்டிட்டி நீங்க கிரியேட் பண்ணிட முடியும். இட் இஸ் 100% சயின்டிஃபிக். அப்ப மலர் மருந்தோ அக்யூபங்க்சரோ நம்ம பண்றோம், டெம்பரவரியா அவங்க குணமாகுறாங்க, திரும்ப அவங்க அதே ஓல்டு பேட்டர்னுக்குள்ள ஏன் போயிடுறாங்க அப்படின்னா, இந்த ஃபாலோ இருந்து பிரேக் பண்ணி அந்த புது ஐடென்டிட்டி கொண்டு வர வரைக்கும் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ தட் இஸ் மெயின் ஒன் ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன், அந்த பேஷண்ட்டை நம்ம ரொம்ப கரெக்டாக அசஸ் பண்ணும்போது சம்டைம் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா நம்ம சைட்லேருந்து நம்ம அந்த ஃபாலோ அப் அந்த ஜேர்னி அவங்க கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் கொடுக்கணும். பிகாஸ் எவ்ரிபடி இஸ் நாட் சேம். டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருக்கும். we all are same. நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியான சோல், ஒரே மாதிரியான ஹியூமன் பீயிங்ஸ், ஒரே மாதிரியான பவர்ஸ் அண்ட் ஒரே மாதிரியான செட்டப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் அட் த சேம் டைம் அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதை யூஸ் பண்ணுறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம அதை சரி பண்ணும் போதும் அதுக்கு எவ்ரிபடி நீட்ஸ் அ இண்டிவிஜுவலைஸ்ட் அட்டென்ஷன். அந்த இண்டிவிஜுவலைஸ்டு டயக்னோசிஸ் அண்ட் அட்டென்ஷன் அப்படிங்கிறது தான் அவங்கள குணப்படுத்தும். அப்போ ஒரு பேஷண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களை எப்படி நான் முழுமையாக புரிஞ்சுக்கிறது? ஏன்னா என்கிட்ட அந்த பேஷண்ட் வரும்போது ஒரு 1/2 hour அக்யூபங்க்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க டாக்டர். அந்த 1/2 மணி நேரம் அவங்க எப்படி இருக்காங்கன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். அதுக்கு மேலே 24 மணி நேரம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது அவங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கொஷினர்ஸ் பயன்படுத்தி அந்த பேஷண்ட் கிட்டேயே அவங்கள பற்றி நம்ம எழுதி வாங்கிக்கிறோம். பிகாஸ் நீங்கள் பேசும்போது கூட அவங்களால ரொம்ப டாக்டிக்கலாக டெக்னிக்கலாக வந்து அவங்க இல்லாத ஒரு விஷயத்த கூட உங்ககிட்ட சொல்ல முடியும். நான் கோவமே பட மாட்டேனே, எனக்கு பயமே கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும். நீங்கள் கேஸ் டேக்கிங்கில் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் ஒரு ராங்கான மெடிசன் அவங்களுக்கு சூஸ் பண்ணிடுவீங்க. நம்ம ஒரு பேப்பர் பென் கொடுத்து அவங்கள எழுதி வாங்கும்போது எழுதும்போது எப்போவுமே நம்மளோட தாட்ஸை பென் டவுன் பண்ணும்போது நம்ம அதை ஜென்யூனாக பண்ணுவோம். நம்ம கொஷினர்ஸும் அந்த மாதிரி அவங்களுக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸில் டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான அந்த செட்டப் அண்ட் ஸ்ட்ரக்சர் நான் அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதை பயன்படுத்தி தான் அவங்க இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்களே அதை ஃபில் பண்ணி உங்களுக்கான மருந்துகள் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ ஜென்யூன். அப்போ ஒரு பேஷண்ட் அதை ஃபில்அப் பண்ணால் அது எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம ஒரு மருந்தை வந்து ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு காம்பினேஷன் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி டாக்டர் எட்வர்ட் பாச்னுடைய இன்னொரு தியரி என்னன்னா, அவர் வந்து சிங்கிள் மெடிசன் மலர் மருந்துகள் பயன்படுத்துறதெல்லாம் இப்போ இந்தியாவில் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருந்தாலுமே அவர் வந்து அப் டு 7 காம்பினேஷனை வந்து அட் அ டைம் கொடுக்க சொல்றாரு. அண்ட் இது கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் செட், தேர்ட் செட்டுன்னு நம்ம வந்து அதை 3 times ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா மேக்ஸிமம் நம்ம 15 days ஒன்ஸ்ன்ற மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். எவ்ரி டைம் இஃப் தெர் இஸ் அ நீட் நம்ம அந்த காம்பினேஷனை சேஞ்ச் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். ஸோ ஒரு காம்பினேஷன் ஒர்க் ஆகுறதுக்கு நமக்கு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டோஸ் அவங்க பாடியில் அது ஒர்க் பண்ண ஆரம்பித்தாலும் ஒரு ரிமார்க்கபிள் டிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கு நமக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஆகும். எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் 3 ஃபார்முலாஸ் நம்ம சொல்லுவோம் 1, 2, 3. ஆரம்பத்தில் நல்ல டிஃபரன்ஸ் இருந்துட்டு நடுவில் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பிளாட்டோக்கு ரீச் ஆச்சுன்னா that is also a very good symptom, because after the third combination அவங்க ஒரு கம்ப்ளீஷனுக்கு வந்துருவாங்க, ஒரு சைக்கிளுக்கு வந்துருவாங்க. இட் இஸ் லைக் ட்ராவலிங் இன் அ ரவுண்ட். ஸோ நீங்கள் ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து ஆப்போசிட்டுக்கு போகும்போது ஆரம்பித்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக தெரியும். ஆனால் திரும்ப நீங்கள் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே வந்து சேருவீங்க. தட் கம்ப்ளீட்ஸ் த சைக்கிள்.
மலர் மருந்துகள் வந்து எல்லா ஏஜஸ்க்கும் ரொம்ப சேஃபான ஒரு மருத்துவம். வை மலர் மருத்துவம் பண்ணணும் அப்படின்னா, பிறந்த நியூபோர்ன் பேபி, இன்னைக்கு தான் குழந்தை பிறந்திருக்குங்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு மனிதன் எந்த வயசு வரைக்கும் அதிகமா 140 150 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் இந்த மருத்துவம் வந்து ரொம்ப சேஃப். அண்ட் இது ரொம்ப ஜென்டிலான, ஆனா அட் த சேம் டைம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மருந்து. ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஃபியர் அண்ட் கிரீஃப் மாதிரியான விஷயங்களுக்கு, ரொம்ப பயப்படுற பேஷண்ட்டுக்கு, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மருந்து கொடுத்த நெக்ஸ்ட் மூமெண்ட்லேருந்து அவங்க காம் ஆயிடுவாங்க. அண்ட் இந்த மருத்துவத்தை நீங்கள் வேற எந்த மருத்துவத்து கூடவும் கம்பைன் பண்ணி பண்ணலாம். அவங்க வந்து 10 வருஷமா தைராய்டுக்கு மருந்து சாப்பிட்றாங்க, 5 வருஷமா பிபிக்கு மெடிசன் சாப்பிட்றாங்க, ஒரு 10 சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஸ்டில் நம்ம மலர் மருந்துகள் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அண்ட் இட் பிரிங்ஸ் எமோஷனல் கிளாரிட்டி அண்ட் இன்னர் பீஸ். இந்த 4 பெனிஃபிட்ஸ்க்காக தான் நம்ம மலர் மருந்துகள் பயன்படுத்துகிறோம். டாக்டர் எட்வர்ட் பேட்ச் வந்து ஒரு சிறந்த ஹோமியோபதி டாக்டர் அப்படிங்கிறதுனால மலர் மருத்துவத்தில் ஹோமியோபதியில் இருக்கிற மாதிரி எந்த பிரச்சனைகளுமே கிடையாது. அட் த சேம் டைம் நீங்கள் எந்த பவர் சூஸ் பண்ணணும், எந்த டோஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப 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 சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. இந்த மலர் மருத்துவத்தினுடைய இன்னொரு பெனிஃபிட், இது நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற லேர்னிங் பெனிஃபிட்டை நான் என்ன பார்க்குறேன்னா, இட் இஸ் அ செல்ஃப் ஹீலிங் டூல். நாம எவ்ரிடே லைஃப்பை எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வாழறது அப்படிங்கிறதுக்கு இந்த டூல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஒருத்தர் ரொம்ப பாசிட்டிவாக வாழ்ந்தீங்க அப்படின்னா அது உங்கள் ஃபேமிலியை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த ஃபேமிலி உங்களோட ஏரியாவை, உங்கள் ஸ்ட்ரீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த ஸ்ட்ரீட், அந்த ஏரியா உங்களோட ஸ்டேட், கண்ட்ரின்னு இந்த என்டையர் வேர்ல்டை வந்து இம்பேக்ட் பண்ண முடியும். எல்லா மிகப்பெரிய மூமெண்ட்டோட ஆரம்பமுமே வந்து ஒருத்தர்கிட்ட ஆரம்பிச்சது தான். ஸோ அந்த மாதிரி உங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்மளை கம்ப்ளீட்டாக இந்த உலகத்தையே வந்து ஹீல் பண்ணுறதுக்கான ஒரு பவராக, ஒரு டொமினோ எஃபெக்டாக அது மாறும். ஸோ நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை, உங்களோட பேஷண்ட்ஸ், உங்களோட கிளைண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சும்மா ஃப்ளைட்டில், ட்ரெயினில், பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது பக்கத்தில் போகிற ஒருத்தர், இப்படி யாருக்கு வேணாலும் மலர் மருந்தை பயன்படுத்தி நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் உங்களோட இன்டெகிரேட்டிவ் ஹீலிங் ப்ராக்டிஸ், அக்யூபங்க்சர், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிக்கல் ப்ராக்டிசஸில் இருக்கும்போது நீங்கள் இதோட கம்பைன் பண்ணும்போது ஒரு பேஷண்ட்டை பற்றின நாலேஜே உங்களுக்கு பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து அட்வான்ஸ் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம 3 monthsக்கு இந்த கோர்ஸ் வந்து எடுக்க போகிறோம். இட் இஸ் சேம் ஆஸ் நீங்கள் இங்கேருந்து பேட்ச் சொசைட்டி ஆஃப் லண்டனில் போய் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்க போகிறீங்களோ அந்த கம்ப்ளீட் கோர்ஸ் ஆஃப் கரிக்குலம் தான் நீங்கள் இங்கே லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ சைக்காலஜி பேஸ்ட் டயக்னோசிஸ், கிளினிக்கல் அப்ளிகேஷன், எப்படி இதை கிளினிக்கலி பேஷண்ட்டுக்கு, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேம் எனக்கு அவ்வளோ அசஸ்மெண்ட் அண்ட் டயக்னோசிஸ்க்கு வந்து டைம் ஆகுது, எனக்கு வந்து ரொமாட்டிசம்க்கு என்ன மருந்து கொடுக்கணும், மைக்ரைனுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், தலைவலி வந்து ரிப்பீட்டடாக வர பேஷண்ட்டுக்கு, ஃபீவருக்குன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி மாடியூலும் இந்த கிளாஸில் கோச் பண்ணுற பாசிபிலிட்டி வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் நீங்கள் டயக்னோஸ் பண்ணி நீங்களாக ஒரு ஃபார்முலா சூஸ் பண்ணுறது வந்து பிளான் ஏ. பிளான் பி வந்து ஷார்ட்கட், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது மேம் இந்த பேஷண்ட்டுக்கு, அதுக்கு இந்த காம்பினேஷன் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு இந்த கோர்ஸில் டீச் பண்ணுவோம். அண்ட் இட் இஸ் அ சர்டிஃபிகேஷன் அண்ட் ஆன்கோயிங் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். நீங்கள் ஒன்ஸ் என்கிட்ட மலர் மருத்துவம் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைஃப் டைம் எங்களோட சென்டர் மூலமாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு புதுசாக ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது சந்தேகங்கள் இருந்தாலும் அன்டில் நீங்கள் இந்த ப்ராக்டிஸில் உங்களை வந்து ஒரு பெஸ்ட்டாக நீங்கள் கொண்டு வரதுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுவோம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் கோர்ஸ் நம்ம வந்து ஒரு மெம்பர்ஷிப், லைஃப் டைம் மெம்பர்ஷிப் ஃபார் பேட்ச் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு ரோலும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ தட் நீங்கள் இந்த லேர்னிங் ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணாமல் லைஃப் டைம் நீங்கள் இது தொடர்பான எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கலாம். ஸோ எமோஷன்ஸ் அண்ட் ப்ளூம், த ஆர்ட் ஆஃப் ஃப்ளவர் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு இன்ட்ரோடக்டரி ஒர்க் ஷாப் மூலமாக நம்ம இப்போ நெக்ஸ்ட் இதை கற்றுக்கிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் அச்சீவ் பண்ணலாங்கிறது நீங்கள் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. வித் திஸ் we are completing first session, introductory session. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குனாலும் நீங்கள் எனி டைம் யூ கேன் கான்டாக்ட் மீ த்ரூ எனி சோர்ஸ். இட்ஸ் டைம் ஃபார் யுவர் questions. Any questions if you have, you can ask me regarding the course. மேம் அந்த ஃபார்ம் வந்து எப்போ மேம் கிடைக்கும்? அந்த
செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்ம் அந்த சொன்னீங்க. கொஷினர் ஃபார்ம் வந்து இப்போ ஆஃப்டர் திஸ் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எனக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்ற மாதிரி நீங்க எல்லாருமே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்க குரூப்ல. குரூப் ஓப்பனா இருக்கும். அதே குரூப்ல நான் உங்களுக்கு PDF ஃபார்மேட்ல கொடுத்துட்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, அதை பிரிண்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு காப்பி ஃபில் பண்ணிட்டு எனக்கு நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி, இல்ல கூகுள் ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதுல எனக்கு ஆன்சர் பண்ணிடுங்க. நீங்க அந்த காப்பியை பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டா எனிபடிக்கு யூ கேன் யூஸ் இட். நான் உங்களுக்கு PDFs ஷேர் பண்ணிடுறேன். ஓகே மேம், தேங்க்யூ. Okay, after this class I will do that. ஓகே. ஆன்லைன் கிளாஸ் இதுக்கப்புறம் எப்படி மேடம்? நீங்க சொல்லுங்க சார். இப்போ ஒன்ஸ் இன் a week நம்ம வந்து ஆன்லைன்ல இத கத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். everybody can switch on the camera. See, நீங்க every Saturday உங்களுக்கு இந்த மார்னிங் 11 வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபிள் அப்படின்னா this time we can fix. ஒரு சிலர் ஈவினிங் ப்ரிஃபரபிளி கேக்குறீங்க. நான் ஒரு போல் போடுறேன் வாட்ஸ்அப்ல. நீங்க எந்த டைம் யுனானிமஸா எல்லாரும் செலக்ட் பண்றீங்களோ அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம். ஆர் சாட்டர்டே சண்டேவே வேண்டாம், எனக்கு வீக்கெண்டே இல்லாம ஒர்க்கிங் டே பண்ணணும்னா அதுவும் எனக்கு குரூப்ல போடுங்க. நான் ஒர்க்கிங் டேல ஒரு நாள் அலாட் பண்றேன். தட்ஸ் யுவர் விஷ். ஏன்னா நீங்க எல்லாரும் பிராக்டிசிங் டாக்டர்ஸ்னால தான் நான் வீக்கெண்ட் ப்ரிஃபர் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு பேஷன்ஸ் வீக்கெண்ட் இஸ் கம்ஃபர்டபிள் மேடம். வீக்கெண்ட் இஸ் கம்ஃபர்டபிள். அப்ப மார்னிங் ஆர் ஈவினிங்ன்றது மட்டும் நீங்க போல்ல எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி வீக்கெண்ட் வர்க். கலை சார், how do you feel? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க about the class and ஃப்ளவர் மெடிசன்? இதான் என்னோட ஃபர்ஸ்ட். ஆல்ரெடி உங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் 2-3 இது. ஆனா இவ்வளவு பிரீஃபா இப்ப நீங்க சொல்லும் போது அது ஒரு பெரிய இதா இருக்கு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அதோட ஃபீலே நமக்கு தெரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் அசஸ்மெண்ட் நீங்க சொல்லியிருக்கீங்களா, அது மூலமா நமக்கு என்ன இருக்குங்கிறது இன்டர்னலா நமக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா வி கான்ட் டெல் எவ்ரிதிங் டு எவ்ரிபடி. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நம்ம மற்றவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிராணிக் ஹீலிங் கூட நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் அதுக்கே கற்றுக்க வந்தேன். ஒரு ஷோல்டர் பெயின் இருந்தது. அது ஆன் த ஸ்பாட் சென்டர்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது போயிருச்சு. ஸோ அப்ப எனக்கு உணர்ந்த பிராணிக் ஹீலிங்ல வி கேன் அச்சீவ் சம்திங். அது மாதிரி தான் இப்ப நான் ஃப்ளவர் மெடிசன் இப்ப படிக்க போறேன். ஆனா பட் அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் அது ஃபுல்லா நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். எக்ஸாக்ட்லி. இப்ப சார் சொன்ன மாதிரி நாங்க வந்து 39 மருந்துகளுக்கு ஒரு 39 ரீல்ஸ் பண்ணோம். ஆக்சுவலா ஒரு 1 மினிட்ல ஒரு மலர் பத்தினா அது என்ன பண்ணணும், என்ன மாதிரி பேஷண்ட்டுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஜாப் அது எங்களை கேட்டிங்கன்னா. ஏன்னா ஒரு மருந்து பத்தி நம்ம 1 மணி நேரம் சொல்லி கொடுக்கலாம், பட் ஒரே நிமிஷத்துல சொல்றது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அதை நாங்கள் ஒரு 39 ரீல்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம குரூப்ல கூட நான் அதுதான் ஒரு 2-3 ரீல்ஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். என்ன மாதிரியான பிரச்சனைக்கெல்லாம் மலர் மருந்து இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்னு. ஸோ 39 மலர், இந்த மலர் மருந்து இந்த பிரச்சனைக்கு தான் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். நீங்க இந்த 39 ரீல்ஸை பார்த்தீங்கனாலே இதை பண்ண முடியும். ஆனா இந்த மருத்துவத்தோட அந்த பேஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச் உலகத்துக்கு எதனால கொடுத்தாரு? அவரோட பிரச்சனைய அவர் ஹீல் பண்ணி 19 வருஷம் ஆரோக்கியமா வாழறாரு. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் மெடிசனால கொடுக்க முடியாத ஒரு தீர்வு, ஒரு சொல்யூஷன் அவருக்கு கிடைக்குது. இது உலக மக்களுக்கு கிடைக்கணும் தான் அவர் 1936 இந்த உலகத்துக்கு இந்த மருத்துவத்தை கொடுக்குறாரு. இந்த உலகத்துக்கு கிடைச்ச மிக லேட்டஸ்டான மருத்துவ முறை இதுதான். ஏன்னா ஹோமியோபதி வந்து 200-300 இயர்ஸா இருக்கு. அக்யூபங்க்சர் மருத்துவம் வந்து குறைஞ்சது நீங்க வந்து ஒரு 5000-10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் போக முடியும். ஆயுர்வேதா, சித்தா, இது எல்லாமே ரொம்ப கன்வென்ஷனல், ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா மனசை பத்தி, எமோஷன்ஸை பத்தி பேசி இந்த மருந்து உதவும் அப்படின்னு சொன்ன இந்த மருத்துவம் வந்து வெரி வெரி லேட்டஸ்ட். அண்ட் இதுல என்னன்னா நம்மள டயக்னோஸ் பண்ணி கொடுத்துக்கிற சுய சிகிச்சையை தான் அவர் ரெக்கமெண்டே பண்றாரு. எல்லாருமே இதை கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஐடியாலஜி. கத்துக்கிட்டு தனக்கான மெடிசன்ஸ் அவங்க சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளை பத்தி நமக்கு தான் ரொம்ப டீட்டெயில்டா தெரியும். இன்னொருத்தரால ஒரு பார்ஷியலா தான் கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் வி ஆல்வேஸ் வேர் மாஸ்க். நம்ம வந்து உள்ள சோகமா இருக்கும் போது சிரிச்சிட்டு இருக்க மாதிரி மாஸ்க் போட்டுப்போம், நம்ம பேஷண்ட்ஸ்க்கு அது தெரியக்கூடாதுன்னு. நம்ம வந்து உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ல இருப்போம், அதை வெளியில காட்டிக்க மாட்டோம். ஸோ நம்ம யாருங்கிறது நமக்கு தான் ரொம்ப தெரியும். ஸோ டுவோர்ட்ஸ் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த மலர் மருத்துவத்தோட ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். அதை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களோட இன்டர்னல் ரியாலிட்டியில இருக்கிற மாற்றம் எக்ஸ்டர்னலா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை வந்து நீங்க விட்னஸ் பண்ணும் போது தான் இது ஹவ் பவர்ஃபுல்.
ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற மிக பவர்ஃபுல்லான எல்லா சக்திகளுமே ரொம்ப சிம்பிளானது. அதுதான் எட்வர்ட் பேட்ச் சொல்லுவாரு, இந்த மருத்துவ முறை ரொம்ப நான் சிம்பிளா உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதுனால இதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. இந்த மருத்துவ முறையோட லிமிட்டேஷன் அப்படிங்கிறது லிமிட்டேஷன் ஆஃப் த ப்ராக்டிஷனர், லிமிட்டேஷன் ஆஃப் த ஹீலர், நாட் லிமிட்டேஷன் ஆஃப் த ஃப்ளவர் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இதனோட ரிசல்ட்ஸ் வந்து எவ்ரி டைம் மிராக்குலஸாக இருக்கும்போது, நீங்கள் அதை கண்ணால் விட்னஸ் பண்ணும்போது என் இடத்துல உட்காந்து நீங்களும் மலர் மருத்துவத்தை பற்றி மற்றவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ எனிபடி வாண்ட் டு ஷேர் எனிதிங்? அருணா மேம், கார்த்திக் சார், நிர்மலா மேம், பாலா மேம், சுஜாதா மேம். ஹலோ, பாலா நீ பேசுறீங்களா? நீ பேசு சுஜி, சொல்லு சுஜி. மேம் அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 30% பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் நான் அதை ஷேர் பண்றேன். ஓகே, உங்களோட பர்சனல் சொல்றீங்க. இன்னைக்கு கிளாஸ் செஷன் பத்தி சொல்லுங்க. ஹவ் யூ ஃபீல்? ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். ஸோ வெயிட் பண்ணி ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த கிளாஸ். ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் மலர் மருத்துவம் இல்லையா? இன்னைக்கு தான் ஃப்ளவர் மெடிஸ். ஆமா, வெரி ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, நீங்க what are all you expect? See, it is completely unlimited. மைண்ட், சைக்காலஜி, நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து குவாண்டம் ஃபிசிக்ஸில் ஆரம்பித்து ஸ்பிரிச்சுவாலிட்டியிலேருந்து மலர் மருந்துலேருந்து அக்யூபங்க்சர்லேருந்து நீங்கள் எதை பற்றி வேணாலும் கேட்கலாம், கற்றுக்கலாம். இட் இஸ் அன்லிமிட்டெட். நீங்கள் இதுக்குள்ளே கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு பாக்ஸே கிடையாது. ஸோ நீங்கள் எல்லாம் செஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ, ஐ வாண்ட் யூ டு எவ்ரி ஒன் டு போஸ்ட் அ வீடியோ. ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றத ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நாளைக்கு இந்த ஜேர்னி முடியும் போது நம்ம ஒரு 90 டேஸ்க்கு அப்புறம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் இதில் வந்து நம்ம எல்லாமே டீச் பண்ண போகிறோம். எப்படி நீங்கள் உங்களை 100% ஹீல் பண்ணிக்கணும், நீங்கள் எப்படி ஒரு பெட்டர் பர்சனாக பெட்டர் வெர்ஷனாக மாறணும், அண்ட் நம்மக்கிட்ட வர ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எப்படி அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பாலா மேம், யூ வாண்ட் டு ஷேர் எனிதிங்? இட்ஸ் ஓகே மேம், நான் உங்களுக்கு வீடியோல வரேன். ஷூர், வீடியோவில் சொல்லுங்கள்.